படத்திற்கு விஜய் ரசிகர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய அரசியல் வாழ்க்கைக்கே ஒரு சிக்கலை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய 171வது படமான கூலி சமீபமாக வெளியாகி இருக்கு. இந்த படத்தை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கி இருக்கிறாங்க. லோகேஷ் கனகராஜும் ரஜினி அவர்களும் இணைந்திருக்கிற முதல் படம் இதுதான். இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துல நடிப்பு பட்டாளங்கள் அப்படின்னு சொல்லப்படுற நாகார்ஜுனா, உபேந்திரா, சௌபின் ஷாஹிர், சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், நித்யாராம், ஷார்லி, ஜூனியர் எம்ஜிஆர் மற்றும் அமீர் கான் அவர்களும் ஒரு சிறப்பு தோற்றத்துல நடிச்சிருக்கிறாங்க. இது ரசிகர்கள் அனைத்து தரப்பு ரசிகர்களுக்குமே ஒரு விருந்து மாதிரியான ஒரு படமாவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாகி இருந்த நிலையில இந்தியால மட்டுமே சுமார் 158 கோடி வசூலை தாண்டி இருக்குது. உலக அளவுல 320 கோடி வசூலையுமே இப்ப கடந்து கொண்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல விஜய் நடிப்புல வெளியான லியோ படத்துடைய வசூல் சாதனையவே இந்த கூலி படம் முறியடிச்சு ஒரு புது சாதனையவே படைச்சிருக்குது. தொடக்கத்துல கூலி படத்திற்கு ரொம்ப நல்ல மாதிரியான விமர்சனங்கள் வந்திருந்த நிலையில போக போக கேலிகளும் கிண்டல்களுமே அதிகரிச்சுட்டு வருதுன்னு சொல்லலாம். குறிப்பா விஜயுடைய ரசிகர்களுடைய விமர்சனங்களும் கேலி கிண்டல்களும் ரொம்பவே மோசமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. கூலி படம் ஓடிக்கிட்டு இருக்க தியேட்டர்களுக்கு வெளியே இந்த படத்திற்கு லியோ படமே ரொம்ப பெட்டர் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களையும் கேலி கிண்டல்களையும் ரொம்பவே மோசமான ஒரு நிலையில அவங்க கன்வே பண்ணிட்டு இருக்கிறாங்க. விஜயுடைய தொண்டர்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க விஜய் அவர்கள் அரசியல்ல இறங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறதையே மறந்து இந்த மாதிரியான விமர்சனங்களை முன்னாடி வைக்கிறது அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா ரஜினியுடைய ரசிகர்கள் அப்படிங்கிறது அது ஒரு மிகப்பெரிய பட்டாளம் அப்படின்னே சொல்லலாம். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்குமே ரஜினிக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் ஒரு பெரும் அளவுல இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல அவங்க என்ன இதுக்கு கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க, இவர்களுடைய விமர்சனங்களுக்கும் கேலி கிண்டல்களுக்கும் ரஜினி ரசிகர்கள் என்ன கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, விஜய் அவர்களுடைய ரசிகர்களால தாக்கப்பட்டாலோ அல்லது அவமானப்படுத்தப்பட்டாலோ நாங்க எங்களுடைய பதிலடியை அடுத்த தேர்தல்ல நாங்க வெளிப்படுத்துவோம். அவங்க தன்னுடைய கருத்துக்களை பேட்டியில பகிர்ந்திருக்கிறாங்க. சமீபமா வெளியாகின அஜித் அவர்களுடைய குட் பேட் அக்லி படத்திலையுமே இதே மாதிரியான கேலி கிண்டல்களை விஜய் ரசிகர்கள் வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த படம் மாஸ்டர் படத்துடைய டீசருடைய வசூலையே முறியடிச்சுது. அதே மாதிரி அதிகமான பார்வையாளர்களையும் கடந்துச்சு. நல்ல வசூலையுமே அந்த படமானது பார்த்த நிலையில அந்த படத்தையுமே கேலி கிண்டல்களுக்கு உள்ளாக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கூலி படத்திற்கும் அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி விஜய் ரசிகர்கள் செய்யக்கூடிய இந்த செயலானது ரஜினி ரசிகர்கள் கிட்ட மட்டும் கெட்ட பேர் ஏற்படுத்தி தரல. இது ஒரு பொதுவான ஒரு கெட்ட பேரையே விஜய் அவர்களுக்குமா இருக்கட்டும், தமிழக வெற்றி கழகத்துக்குமே ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா அரசியல்ல இப்போ அதிக ஆர்வத்தோட மும்முரமா விஜய் அவர்கள் இறங்கி இருக்கிற இந்த நிலையில அவர்களுடைய தொண்டர்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க தொண்டர்களா மட்டுமே செயல்பட்டிருக்கணும். சமூக கருத்துக்களையும் சமூகம் சார்ந்த விஷயங்களையும் சோசியல் மீடியால பகிரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அவர்கள் இப்பவுமே ரசிகர்களா மட்டுமே அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்த விஷயங்கள் இப்படியே தொடர்ந்து கொண்டே இருந்துச்சுன்னா இது கண்டிப்பா அவருடைய அரசியல் வாழ்க்கையவே ஒரு கேள்விக்குறியாக்கிறோம் அப்படிங்கிறதுனால இதனால விஜய் அவர்கள் தன்னோட தொண்டர்களுக்கு தேவையான விஷயங்களை பேசுறதுக்கும் சரியான விஷயங்களை சரியான இடத்துல சரியான விதத்துல பதிவு பண்றதுக்கும் தன்னோட தொண்டர்களுக்கு வலியுறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கைகள் வைக்கப்படுது.